இப்ப இதோட எக்ஸ்ட்ரீம்னா நீங்க எத சொல்லுவீங்க? ஏன் வந்து புத்தர் வந்து இத வச்சிருக்காரு அப்படின்னு உணர்ந்த தருணம்னு ஒண்ணு இருக்கும்ல. இத்தன சோதனைகள 9 மாசங்களா நீங்க அனுபவிச்சிருக்கீங்க. அப்ப யோசனை வந்திருக்கும்ல, இதுக்காக தான் இத வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆமா. விடை கிடைச்சிருக்கும்ல. அதாவது நீங்க வந்து அதாவது புத்த துறவறத்தில் 2 படிக்கட்டு இருக்கு. ம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது அந்த தசசீலம். 10 இது வந்து பார்த்தீங்கன்னா, சாமணேர அப்படின்னு ஒரு சாம்னேரா அப்படின்னா, அது என்ன பிகினர் மாங்க். ம். பிகினர் துறவி. அதுக்கப்புறம் உபசம்பதா அப்படின்னு 2வது இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 226 ரூல்ஸ் இருக்கு. ஏ அப்பா! 227 சாரி 227 ரூல்ஸ் இருக்குது. 227 ரூல்ஸ் இருக்குது. ம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இப்போ பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பூவ கூட கிள்ளக்கூடாது. ஓ! ஒரு இலை இருக்குது. இலை அதாவது என்ன சொல்றது? ஒரு புல்லு முளைஞ்சிருக்குது. அவங்களுக்கு நடக்கிறது கஷ்டமா இருந்தா கூட, அந்த புல்ல கூட எடுக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி நெறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ இப்போ சாப்பிடுறது எப்படி? நான் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது ஒரு யாசகம் கேட்கும் பொழுது வந்து நிக்கணும். அந்த தட்ட வச்சுட்டு நிக்கணும். ஆனா வாய் திறக்கக்கூடாது. இல்லைங்களா? அதாவது மற்ற இதில எப்படின்னா, பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதத்திலலாம் பார்த்தீங்கன்னா, பிக்ஷாம் தேஹி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, பிச்சை போடுங்கள் அப்படின்னு சமஸ்கிருதத்தில சொல்றாங்க. ம். புத்தர் இதில என்ன சொன்னாருன்னா, நீங்க பிச்சைக்காரர்கள் கிடையாது. நீங்க வாய திறக்கக்கூடாது. பசி இருக்கும் தான். பசி வந்து நீங்க வந்து ஏதாவது பண்ணிக்கணும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி வந்து ரூல்ஸ் வந்து அதாவது ரூல்ஸும் வந்து புத்தர் எப்படி ஸ்டார்ட் பண்ணாருன்னா, நெறைய ரூல்ஸ் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப அவர் வந்து ரூல்ஸ் ஆட் பண்ணார். ஸோ 227 ரூல்ஸ் டோட்டல் ரூல்ஸ் இருக்கு. லேடீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ரூல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு மாதவிடாய் அந்த டைம்ல என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க மென்மையானவங்க. ஆமா.